இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். குறைந்தபட்ச சிறப்பு பென்ஷன் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்க மாநில மையம் சார்பில் சென்னை காமராஜர் சாலையில் உள்ள மகளிர் உரிமைத்துறை இயக்ககத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. அப்போது அப்புறப்படுத்த முயன்ற போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரேவதி வழங்க கேட்கலாம். ரேவதி, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். மகளிர் உரிமைத்துறை இயக்கக இருக்கக்கூடிய சென்னை காமராஜர் சாலை பகுதியில் அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்க மாநில மையம் சார்பில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட முதியவர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்களது வாக்குறுதிகளாக அவர்கள் தெரிவிப்பது 7வது ஊதிய குழுவின் அநீதிகளை களைந்து நீதியரசர் தேவானந்த் தீர்ப்பின்படி சிறப்பு பென்ஷனை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும், அதாவது குறிப்பாக 6750 ரூபாய் சிறப்பு பென்ஷன் ஒரு சாராருக்கும் மற்றவர்களுக்கு இந்த சிறப்பு பென்ஷனும் வழங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி மருத்துவ காப்பீடு, வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்குதல், அரசு ஊழியர்களுக்கு இணையாக அகவிலைப்படி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தை எடுத்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்தின் போது கிட்டத்தட்ட இந்த மகளிர் உரிமை ஆணையத்தை முற்றுகையிட்ட முயன்ற போது அந்த பகுதி, அந்த வளாகம் முழுவதுமே அவர்கள் கூடியிருக்கிறார்கள். வெயிலின் தாக்கம் அதிகம் மட்டுமின்றி நூற்றுக்கணக்கான கூடியதால் இந்த பகுதி முழுவதும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதில் ஒரு சிலர் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கும் மேற்பட்டோர் சற்று தள்ளி அவர்களை காக்க வைத்திருந்தனர் காவல்துறையினர். வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதன் காரணமாக வயதானவர்களாக இருப்பதால் அவர்களுக்கு உடல்நிலை கோளாறு எதுவும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்பொழுது அவர்களை கைது செய்து மண்டபத்தில் அடைத்து வைத்து அவர்களை அங்கு காத்திருக்குமாறு அவர்கள் கோரிக்கை வைத்தனர் காவல்துறையினர் அந்த போராட்டக்காரர்களிடம். ஆனால் இந்த பகுதியிலிருந்து நாங்கள் செல்ல மாட்டோம், எங்கள் தலைமை சொன்னால் மட்டுமே இங்கிருந்து அகலுவோம், எவ்வளவு மோசமான நிலை எங்களுக்கு ஏற்பட்டாலும் பரவாயில்லை, எங்களது உரிமைகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும், அரசு எங்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்து காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை பார்க்க முடிந்தது. தொடர்ந்து இந்த சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் தரப்பிலிருந்து தலைவர் நாராயணன், பொதுச் செயலாளர் மாயமலை உள்ளிட்டோர் எல்லாம் இந்த துறை சார்ந்த அதிகாரிகளிடம் தற்பொழுது பேச்சுவார்த்தைக்கு செல்ல இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பலமுறை கோரிக்கை வைத்தும் கிட்டத்தட்ட 80 நாட்களுக்கு மேலாக தங்களது கோரிக்கை கொடுத்தும் அதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் சமீபத்திலும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக பெரிய அளவிலான போராட்டமாக செயற்குழு கூடி முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் இவர்களின் முடிவு என்னவாக இருக்கும், இங்கிருந்து கலைந்து செல்வார்களா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ரேவதி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.